இன்னும் உன்னை காணமேன்னு நான் துடியா துடிச்சு போயிட்டேன். வள்ளி, கடவுள் புண்ணியத்துல உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரைக்கும் எனக்கு ஒரு ஆபத்து வராது. ஆபத்துக்காக இல்லக்கா, பொண்ணுங்க நேரத்தோட வீட்டுக்கு வரணும்னு எனக்கு நீ புத்தி சொல்லிட்டு இப்ப நீயே பிந்தி வர்றிய வந்தேன். அதுவா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு சண்டையில ஒரு பெரிய சண்டை நடந்தது. சண்டை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, சண்டையில ஒரு பெரிய சண்டை நடந்தது. 2 பேரும் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டாங்க. இவன் அவரை குத்த, அவன் இவனை குத்த. இல்ல, ரொம்ப நல்லா இருந்தது சண்டை பாக்குறதுக்கு. அங்க இருந்த கூட்டம் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க இருந்த சாமான்லாம் அலங்கோலமா விழுந்து கிடந்தது. கடைசியா போலீஸ் வந்து இங்க என்ன சண்டை, யார் மேல என்ன குத்தம், அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. சாட்சி சொல்ல ஒருத்தருமே முன் வரல. நீ சொல்லி இருக்கலாமே. நானும் கடைசியில நான் தான் சொன்னேன். அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லன்னா உன் பாடு ஆபத்துதான். நிச்சயமா அந்த பெண்ணை நேர்ல பார்த்தவங்க சாப்பிட கூட மாட்டாங்க. ஏன் அவன வசிங்கமா இருப்பாளா? இல்ல மாப்ள, அவ்வளவு லட்சணமா இருப்பான். இவளை விடலாம் அவன் லட்சணம். யோ மெயினரு, அகில உலக ஆண் அசிங்கன் போட்டி வச்சு அதுல உனக்கு தயா முதல் பரிசு. இதுல மத்தவங்களை வேற கேலி பண்ணிக்கிறியா மூஞ்சி? மாமா, ஏன் மாமா அது என்ன சொல்லிட்டு கேட்டியா? நான் அசிங்கமா இருக்கிறேன். சரிதான் மாப்ள. என்னது அவ சொல்றது சரி? நான் சொல்றேன் மாப்பிள, அவங்க சொல்றதெல்லாம் தப்பு. நீ மன்மத மாதிரி இருக்க, விடு. மன்மதன் நீ பாத்துருக்கியா? அவனையே பாக்கணும், உன்னை பாக்குறேன் எப்போதாதோ. நான் இன்னும் தலைய சரியா வாரல. வாரதுக்கு அப்புறம் பாரு, இன்னும் நல்லா இருப்பேன். மாமா கொஞ்சம் இருக்கு. யோ, உன் மூஞ்சிய போய் கண்ணாடியில பாரியா. எனக்கு முதல் எதிரி நீ, 2வது எதிரி கண்ணாடி. சரி சரி வா. கைப்பிடிச்சே மாமா எல்லாம் ஏதோ ரகசியம் பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒட்டு கேட்டனா எங்க வெளியே போய் உளருவே. பேசாம வா. நீ தாயா ஓட்ட வாயி. இங்க கேட்டது எங்கேயாவது போய் உளருவேன். நீ போ முதல்ல. நான் ஒண்ணு போக முடியாது, நீ போ. நீ போறியா? என்ன மாமா, சின்ன மாமா நீயே சொல்லு. இந்த ரகசியத்தை பெண்கள் கிட்ட தானே சொல்லக்கூடாது. உங்ககிட்ட என்ன சொல்லக்கூடாது? அட ஆமா. எங்க ருக்கு, எங்க ருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு, இருக்கு. அண்ணா, நமக்கு சாட்சி சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு ஆபத்து வரலாம். அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஆபத்துன்னா நம்ம தலையை கொடுத்தாவது காப்பாத்தணும். இல்ல நன்றி கட்டத்தனமா போயிடும். அதோட தம்பி, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த ரவுடி பைய நம்ம பழிக்கு பழி வாங்க முயற்சிப்போம். நம்ம பழிக்கு பழி வாங்க வந்தா அவங்கள மொழிக்கு மொழி வாங்கி விட்டுருவோம். சாப்பிடத்தாண்டா நீங்க நாளைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரு பொம்பளை சாட்சி சொல்லி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா. யாரு சொல்லு, அவளை இப்பவே அவகிட்ட பொட்ட கழுத. அவகிட்ட நம்ம வீரத்தை காட்டுறது. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. என்னது? இந்த சந்தையில நான் எந்த சாதம் வாங்கினாலும் எவ்வளவு பணம் கேட்பானா? இருக்குமா? என் தலையை கண்டாலே சத்தவங்க தலையெல்லாம் தானே கீழே. இந்த சந்தைக்கு நான் தான் தனிக்காட்டு ராஜா. இல்ல, சக்கரவர்த்தி. அப்படி இருக்க இன்னைக்கு என்னையோ ஒரு கை நீட்டி பேசிட்டு அது மட்டும் இல்ல அடிக்க மாட்டான். அப்படியா? ஆமா, நீங்கெல்லாம் பக்கத்துல இருப்பீங்கிற தைரியத்துல நான் அவங்கிட்ட நான் மோதுறேன். எங்கடா மறைஞ்சு போனீங்க? நீ சொன்ன பிரகாரமா வேலையை முடிச்சுட்டு சந்தையில வந்து பார்த்தோம். உன்னை காணோம். இப்பதான் விஷயமே புரியுது. யார் அந்த யோசிச்சு பையன்? பெரிய பண்ண சோமையா. அவரை கட்டிக்கிட்டு வருவா இல்ல வெட்டிக்கிட்டு வரா? சொல்லலாம் கையை உங்களா கொலை அளவுக்கு போகக்கூடாது. அவன் கொலை 10 அளவுக்கு ஏதாவது செய்யணும். சரி வாங்கலாம்.